அதிசக்தி வாய்ந்த நாளில் நான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்படியாவது நான் கொண்டு வந்திருக்கும் தீபத்தை தொட்டுவிடு. உன்னில் இருக்கும் தீவினைகளின் வஞ்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை இப்பொழுது எட்டுவதற்கான நிலையை உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன். உன்னை ஏமாற்றுவரின் இல்லத்திலிருந்து உனக்கு வேண்டிய நல்ல செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீயோ ஏமாற்றி விட்டாரே என்று மனமுருகி தவித்து கொண்டிருந்தாய். உன் வெற்றியை தடைப்படுத்தி கொண்டிருந்தார்களே, எனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்றல்லவா சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னை நிராகரித்தவர்களை பற்றி எல்லாம் கண்கலங்கி கொண்டிருக்காதே, கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னோடு பேசும் காத்திருக்கும் நிலையைத்தான் இந்த முருகன் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். உலகில் தானாக முன்னேறியவர் என்று யாரும் இல்லை. நீ உழைக்க தயாராக இருந்து விட்ட போது உன் உழைப்பை தடுப்பதற்கு இங்கு யாருக்கு என்ன உரிமை இருந்து கொண்டு இருக்கின்றது? நிம்மதியோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று யாராலும் சொல்லப்படுவதில்லை. யாரோ ஒருவரின் மூலம் நமக்கான விஷயம் இங்கு தடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வைப்பது இந்த முருகனாக இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் எண்ணத்தை மட்டும்தான் உன் வாழ்க்கை தீர்மானிக்கின்றது. அதனால் தான் நான் சொல்கிறேன், அந்த எண்ணத்தை தெளிவாக வை என்று. உன் தனிமை உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு தான் இருக்க போகிறது. நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டாலும் அதில் இந்த முருகனின் மீது பாரத்தை போட்டு செயல்பட்டு கொண்டே இரு. எனக்கு எதுவுமே தெரியாது என்று எண்ணுவதை விட என்னால் எதையும் சாதிக்க முடியும் தருணத்தை எனக்கு என் முருகன் தந்திருக்கின்றான் என்று என்னை வரவேற்க தயாராக இரு. உன் தேவைகள் எனக்கு தெரியாதாம்? உன் மனதின் உள்ள வழிகள் எனக்கு தெரியாதாம்? உன் குறிக்கோளில் நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் உன்னை யாரேனும் தவறாக நினைத்து விடுவார்களோ என்று எண்ணி விடாதே. மற்றவர்களுக்காக உன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் வழியையும் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருணத்தை தான் இந்த முருகன் உனக்காக நான் தர வந்து இருக்கின்றேன். எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க போகிறதோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கான நேரத்தின் காலத்தையும் இந்த முருகன் நான் உனக்கு தொடங்கிவிட்டேன். நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் விடை கொடுக்க இந்த அப்பன் நான் வந்து இருக்கும் போது அங்கு ஆணவத்தில் ஆடிவிட்டார்களே என்று உன்னை ஏமாற்றியவரை பற்றி நீ கண்டு கண் கலங்கி கொண்டு இருக்காதே. அவர்கள் அப்படித்தான். அதற்காக பழிச்சொல்லை அங்கு கொண்டு வந்தே தீர வேண்டும். எப்படியாவது பழிக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என்று எக்காரணம் கொண்டும் நீ அங்கு உன்னையே ஏமாற்றிக்கொண்டு அந்த சொல்லையும் செயலையும் செய்து கொண்டு இருக்காதே. நீ முருகனின் பிள்ளையாக இருக்கும்போது நான் அப்படி ஒரு கட்டத்திற்கு உன்னை எடுத்து செல்வதில்லை. சோகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடித்து வைத்து விட்டு நீ என்னிடம் எதை வேண்டினாயோ அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ ஜெயிப்பதற்குத்தானே என்னை தேடி வந்திருக்கின்றாய். உன் கரும வினைகள் என்னை பார்க்கும் இந்த நொடி பொழுதே கரையத்தான் போகிறது. உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிடப் போவதில்லை. என் செல்வமே, என்ன செய்வதென்று அறியாத கேட்ட என்னிடம் உனக்கு நேரடியாக பதிலை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ கேட்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒன்றை தரும்போது நீ அதை வேண்டாம் என்று எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றத்தை நான் அனுமதிப்பதே கிடையாது. இப்பொழுது இந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அனுமதித்ததன் நோக்கமே நீ எப்படி அதை உணர்ந்து கொண்டாய், எப்படி உண்மையை புரிந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதற்காகத்தான். அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்குத்தான் நான் இந்த சில பல சோதனையை வைத்திருக்கின்றேன். இனியும் அந்த சோதனையும் வேதனையும் உனக்கு கிடையாது. உன் தீமைகளை நான் என்னிடத்தில் எடுத்துவிட்டு உன் துன்பத்தை நான் எடுத்துவிட்டு நீ கேட்ட விஷயத்தோடும் நீ கேட்ட வெற்றி செய்தியோடும் தான் வந்து இருக்கின்றேன். உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று தானே செய்து கொண்டு இருந்தார்கள். நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று தானே நினைத்து ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருந்தார்கள். நீ இழந்தே ஆக வேண்டும் என்று தானே உன் வெற்றி பொக்கிஷத்தை உன்னிடத்திலிருந்து பிரித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி அந்த வெற்றி பொக்கிஷத்தை நான் உனக்காக
எதற்காக உன் கையில் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான வழியே எப்படியும் இந்த முருகன் சொல்லத்தான் போகிறேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? என் கட்டளையோடு தான் நீ எல்லா செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னிடத்தில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ எனக்காக யாருமே இல்லை என்று நினைத்து விடாதே. உனக்குள் துன்பம் வருவதற்கு முன்னதாகவே அதை நான் எனக்குள் தாங்கி பிடித்து நீ மனதில் நினைத்ததை நிறைவேற்றுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ எந்த விஷயத்தை இறுதி வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதை உனக்கானதாக நிரந்தரமானதாக்க நான் வந்து இருக்கும் போது இந்த முருகனை எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றாய். உன் முடிவை எடுப்பதற்கு மற்றவர்களின் தயவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய். அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். யார் என்ன நினைத்தாலும் உன் முடிவை மாற்றிக்கொள்ளும் தருணத்திற்கு மட்டும் வந்து விடாதே. அது உன் உழைப்புக்கு உயர்வை தரும் என்றால், உனக்கான வெற்றியை தரும் என்றால் எதற்காக நீ அதை நிராகரித்து கொண்டு இருக்கின்றாய்? மற்றவர்கள் உனக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இல்லை என்றுதானே அர்த்தம். நீ மட்டும் ஏன் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான வாழ்க்கை நீ வாழ்ந்து தானாக வேண்டும். உன் வெற்றியை தருவதற்குத்தான் நான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எத்தனை தடவை முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாய்? அத்தனை முயற்சியும் அவர்கள் மட்டும்தானே அங்கு பாழாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அந்த முயற்சியின் பிடியிலிருந்து உன்னை நான் அங்கு வர வைத்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லத்தான் வந்திருக்கின்றேன். நீ மனம் தளராதே. எப்படி எதை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக்கிக்கொள். என் கண்ணின் மணியே, இப்போதுதானே இந்த அப்பனை நீ முழுமையாக நம்ப தொடங்கி இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழக்காதே. உனக்குள் நடக்கும் அனைத்திற்கும் இந்த முருகன் ஒரு காரணத்தை வைத்திருப்பேன். உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரத்தான் அனைத்தும் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருப்பேன். நீ கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் நேரடியாக களத்தில் இறங்கி உன் வெற்றி பாதையை நான் பயணிக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது யாருமில்லை என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ பிறருக்காக வேண்டிக் கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் நல்லுள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் நான் இருந்து கொண்டு இருப்பேனா? அது தெரியாமல் அவர்களோ உனக்கு எப்படியாவது கெடுதலை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணி விட்டார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கள். உனக்கு எந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, உனக்கு எந்த கவலையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையே அவர்களுக்கு திரும்ப அளிக்கும் தருணத்திற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். மனம் சிறிதளவேனும் தளராதே என் செல்வமே. இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது உனக்கு வேண்டியது உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறது. உன்னோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அலசி ஆராய்ந்து இதுதான் வேண்டும் என்று கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதும் மற்றவர்கள் செல்லும் பாதையில் மட்டும் பயணிக்க ஆசைப்பட்டு கொண்டு இருக்காதே. நடப்பது யாவையும் பார்த்து பயமும் பதற்றமும் அடையாதே. இன்னும் சில சமயம் உனக்கு வேண்டியதை நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உறுதியாக தெளிவுபடுத்திக்கொள். நீ உனக்கானதை நிறைவேற்றுவதற்குத்தானே என்னை தாங்கி வந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. இன்னும் சில சமயத்தில் உனக்கு உன் மனதை அச்சுறுத்தும் நிகழ்வுகள் எல்லாம் உன் எதிராளிகளின் வீட்டிலிருந்து வரும்போது உன் மனதை எச்சப்படுத்தி கொண்டும் உன் மனதை காயப்படுத்தி கொண்டும் இருக்கின்றதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அந்த விஷயத்தை தாண்டி நான் உனக்கு உறுதுணையாக உன் கரம் பற்றி இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். என்னை நிறைவேற்றுவதற்கு, என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தானே கேட்கின்றாய்? இதோ உன் கருணை மனதை நான் உணர்ந்து கொண்டு இனி நீ கேட்டதை எளிதாக கிடைக்கும்படி செயலான செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் சற்று நேரத்திலே
உனக்கு வேண்டியதை நான் தர வந்திருக்கும் போது எதுவுமே இல்லையே என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதே. நீ எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருந்த விஷயத்தை நான் உனக்கு எளிதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தும் அழுது கொண்டு இருக்காதே. கலங்கப்பட்டதுக்கும் கவலைப்பட்டதற்கும் உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் உனக்காகவே நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லும் போது அதையும் தாண்டி ஜெயிக்கின்ற விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எப்பொழுதும் நிரந்தரமான மகிழ்ச்சியும் நிலையான சந்தோஷத்தையும் பெறுவதற்குத்தான் என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். கேட்டதை கேட்டபடியே உன் உள்ளத்தில் நினைத்ததை உள்ளபடியே பலிக்கச் செய்வதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்?